அனைவருக்கும் வணக்கம். மதுரை மாவட்டம் திருப்பாலை அருகில் உள்ள ஜிஆர் நகரைச் சேர்ந்தவர் வைஷ்ணவி. வயது 26. இவரது கணவர் செந்தில்குமார். வயது 32. இவர்களுக்கு 5 வயதில் ஒரு பெண் குழந்தை உண்டு. செந்தில்குமார் சிறுவயதிலேயே அம்மா அப்பா இருவரையும் இழந்தவர். அதனால் சொந்தம் என்று ஒன்று கிடைத்த சந்தோஷத்தில் மனைவி குழந்தையுடன் மகிழ்ச்சியாக இருந்தார். செந்தில்குமார் ஒரு இன்ஜினியர். மதுரையில் ஒரு நிறுவனத்தில் வேலை பார்த்து வந்தார். மகள் பிறந்ததும் அவளை ஒரு பெரிய தனியார் பள்ளியில் சேர்க்க வேண்டும் என்ற ஆசை அவருக்கு. ஆனால் அவரது சம்பளத்தில் பள்ளி கட்டணத்தை சமாளிப்பது கடினமாக இருந்தது. எப்படி நம் குழந்தையை நல்ல பள்ளியில் படிக்க வைப்பது, எப்படி ஒரு பெரிய இடத்தில் வளர்ப்பது என்று அவர் அடிக்கடி யோசித்தார். அதனால் பல இடங்களில் வேலைக்கு முயற்சி செய்தார். ஆனால் அவர் எதிர்பார்த்த சம்பளம் எங்கும் கிடைக்கவில்லை. ஒரு கட்டத்தில் நாம் வெளிநாடு போக வேண்டும், அங்கே சம்பாதித்து நல்லபடியாக சீரமைந்து குழந்தையை நன்றாக படிக்க வைக்க வேண்டும் என்று முடிவெடுத்தார். அதற்காக வெளிநாட்டில் வேலை முயற்சி செய்தார். அவரது நல்ல நேரத்தில் உடனடியாக மஸ்காட்டில் வேலை கிடைத்தது. அதன் பிறகு மனைவி குழந்தையை விட்டுவிட்டு அவர் வெளிநாடு சென்றார். வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே வீட்டுக்கு வந்து போவதை வழக்கமாக்கிக் கொண்டார். வைஷ்ணவிக்கோ திருமணத்துக்கு முன்பே ஒரு ரகசிய உறவு இருந்தது. கணவன் வெளிநாடு சென்ற இந்த வெற்றிடத்தை அவள் எப்படி பயன்படுத்திக் கொண்டாள்? அடுத்த பகுதியில் பார்க்கலாம். வைஷ்ணவி செந்தில்குமாரை திருமணம் செய்வதற்கு முன்பே தன் உறவினரான வெங்கடேஷ் என்பவரை காதலித்திருக்கிறார். இந்த விஷயம் வைஷ்ணவியின் பெற்றோருக்கு தெரிந்து அவர்கள் இந்த காதலை கடுமையாக எதிர்த்து வைஷ்ணவிக்கும் செந்தில்குமாருக்கும் திருமணம் செய்து வைத்தனர். என்னதான் திருமணமான போதிலும் வெங்கடேஷுடன் ரகசியமாக தொடர்பு வைத்துக் கொண்டே இருந்தார் வைஷ்ணவி. செந்தில்குமார் வெளிநாடு சென்றதும் அது அவளுக்கு சாதகமாக போயிற்று. வீட்டில் அவளும் குழந்தையும் மட்டுமே இருந்ததால் குழந்தையை பள்ளியில் சேர்த்துவிட்டு பள்ளி முடிந்து குழந்தையை அழைத்து வந்ததும் வெங்கடேஷை வீட்டுக்கு அழைத்தார். இருவரும் உல்லாசமாக நேரத்தை செலவழித்தனர். வெளிநாட்டில் கணவன் கஷ்டப்பட்டு அனுப்பும் பணத்தை கூட வைஷ்ணவி தன் காதலனான வெங்கடேஷுக்காக செலவழித்தார். வருஷத்துக்கு ஒருமுறை வரும் செந்தில்குமார் வந்த காலத்தில் மட்டும் தன் மகளுடன் பாசமாக இருப்பார். அவர் இருக்கும் ஒரு மாதத்தில் அவரே குழந்தையை பள்ளியில் கொண்டு போய் விடுவார், அழைத்து வருவார். ஒரு கட்டத்தில் 4-5 வருஷங்கள் கழித்து செந்தில்குமாருக்கு ஒரு முடிவு வந்தது. போதும் வெளிநாட்டு வாழ்க்கை, இனி ஊரிலேயே இருக்கலாம். சேமித்த பணத்தை ஃபிக்ஸ்ட் டிபாசிட்டில் போட்டிருக்கிறோம். அதில் மாதம் ஒரு தொகை வரும். நானும் இங்கு ஒரு நிறுவனத்தில் வேலை பார்த்துக் கொள்கிறேன். குழந்தையுடன் நேரத்தை செலவழிக்க வேண்டும். இப்படி முடிவெடுத்து திரும்ப ஊருக்கு வந்துவிட்டார். செந்தில்குமார் வந்து இனி வெளிநாட்டுக்கு போகப் போவதில்லை என்று சொன்னபோது வைஷ்ணவிக்கு உள்ளுக்குள் என்ன ஓடியது? அவள் எப்படி நடித்தாள்? அடுத்த பகுதியில் இனி நான் வெளிநாட்டுக்கு போக மாட்டேன், ஊரிலேயே தங்கிவிடுகிறேன் என்று செந்தில்குமார் சந்தோஷமாகச் சொன்னதும் வைஷ்ணவிக்கு அதிர்ச்சி. ஆனால் வெளியே காண்பிக்காமல் அவளும் சந்தோஷம் போல் நடித்துக் கொண்டாள். செந்தில்குமார் குழந்தையை பள்ளியில் கொண்டு போய் விடும் நேரத்தில் வைஷ்ணவி வெங்கடேஷுக்கு போன் செய்து, என் கணவன் இனி வெளிநாட்டுக்கே போக மாட்டான், ஊரிலேயே இருந்து விடுவான். நாம் எப்படி சந்திப்பது? அவன் வெளிநாட்டில் இருந்துதான் நிறைய பணம் அனுப்பினான். இப்போது அதுவும் இல்லை. நான் அவனை சந்திக்காமல் இருக்க முடியாது. ஏதாவது செய்ய வேண்டும் என்றாள். இருவரும் சேர்ந்து தங்கள் தகாத உறவுக்கு தடையாக இருக்கும் கணவனை எப்படி அகற்றுவது என்று யோசித்தனர். வெங்கடேஷ் தன் நண்பன் ஒருவனிடம் உதவி கேட்டான். அந்த நண்பன், நான் உதவி செய்கிறேன், ஆனால் Rs 2 லட்சம் வேண்டும் என்றான். வைஷ்ணவி, என் கணவர் குழந்தையை பள்ளியில் விட்டுவிட்டு வரும்போது நீ வீட்டுக்கு வா, பணம் தருகிறேன் என்றாள். ஒரு நாள் செந்தில்குமார் குழந்தையை அழைத்துச் சென்றதும் வெங்கடேஷ் வந்தான். வைஷ்ணவி தன் தங்கச் சங்கிலியை கழற்றிக் கொடுத்தாள். இதை அடகு வைத்து பணத்தை தயார் செய்து சீக்கிரம் என் கணவனை முடித்துவிடு என்றாள். வெங்கடேஷ் அந்தச் சங்கிலியை அடகு வைத்து Rs 1 லட்சம் வாங்கி அதை அட்வான்ஸாக தன் நண்பனிடம் கொடுத்தான். மீதி Rs 1 லட்சம் பிறகு தருகிறேன் என்றான். நண்பனுடன் சேர்ந்து கொலை திட்டத்தை வெங்கடேஷ் எப்படி நடத்தினான்? செந்தில்குமாருக்கு என்ன நேர்ந்தது? அடுத்த பகுதியில் சம்பவம் நடந்த நாள். வழக்கம்போல் செந்தில்குமார் குழந்தையை பள்ளியில் கொண்டு போய்விட்டு வீட்டுக்கு திரும்பிக் கொண்டிருந்தார். வெங்கடேஷும் அவன் நண்பனும் ஹெல்மெட் அணிந்து இருசக்கர வாகனத்தில் அவரை பின்தொடர்ந்தனர். ஆள் நடமாட்டமில்லாத இடத்தில் வேகமாகச் சென்று செந்தில்குமாரின் வாகனத்தில் மோதினர். அவர் கீழே விழுந்ததும் தாங்கள் கொண்டு வந்திருந்த கத்தியால் சரமாரியாக வெட்டினர். பின்னர் தப்பிச் சென்றனர். செந்தில்குமார் இரத்த வெள்ளத்தில் துடித்துக் கொண்டிருந்தார். அவருடைய கதறல் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் ஓடி வந்து அவரை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். திருப்பாலை போலீசாருக்கு உடனடியாக தகவல் தெரிவிக்கப்பட்டது. போலீசார் மருத்துவமனைக்கு வந்து செந்தில்குமாரிடம் விசாரித்தனர். திடீரென்று என்னை பின்தொடர்ந்து மோதினார்கள். ஹெல்மெட் அணிந்திருந்ததால் முகம் தெரியவில்லை, யாரென்று தெரியவில்லை என்று அவர் கூறினார். போலீசார் வைஷ்ணவியிடம் விசாரித்தபோது
அவள், என் கணவருக்கு பூர்வீக சொத்து பிரச்சனை இருந்தது, ஒரு நபர் மீது சந்தேகம் இருக்கிறது என்று புகார் கொடுத்தாள். போலீசார் அந்த நபரை அழைத்து விசாரித்தனர். ஆனால் சம்பவ நாளில் அவர் வேறு இடத்தில் இருந்தது உறுதியானது. அவருக்கும் இந்த கொலைக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று போலீசார் முடிவு செய்தனர். போலீஸ் விசாரணையில் தனது திட்டம் தோல்வியடைந்ததைக் கண்ட வைஷ்ணவி என்ன புதிய தந்திரம் செய்தாள்? இறுதிப் பகுதியில் போலீசார் தான் சொன்ன நபர் மீதான சந்தேகத்தை நிரூபிக்க முடியவில்லை என்பதை அறிந்த வைஷ்ணவி உடனடியாக நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தாள். என் கணவரை கொலை செய்ய முயன்ற கூலிப்படை யார் என்பதை கண்டுபிடிக்க வேண்டும். போலீஸ் விசாரணையில் எனக்கு நம்பிக்கை இல்லை. இந்த வழக்கை சிபிசிஐடி விசாரிக்க வேண்டும் என்று கோரினார். இதனால் போலீசாருக்கு வைஷ்ணவியின் மீதே சந்தேகம் வலுப்பட்டது. அவளுடைய செல்போனை கைப்பற்றி ஆய்வு செய்தார்கள். அப்போதுதான் வைஷ்ணவி பல மணி நேரம் வெங்கடேஷுடன் தொடர்ந்து பேசியது தெரிய வந்தது. சம்பவம் நடந்த நாளும் சம்பவத்திற்கு பின்பும் அவர்களுக்கிடையே பல உரையாடல்கள் இருந்தன. மேலும் வெங்கடேஷ் தன் நண்பனுடன் பேசிய ஆடியோவும் வைஷ்ணவியும் வெங்கடேஷும் பேசிய பதிவுகளும் கிடைத்தன. அந்த பதிவுகளில் வைஷ்ணவி, என் கணவனை கொன்றுவிடு, உன்னால் முடியாவிட்டால் அவனை ஊனமாக்கிவிடு, அவன் காலை வெட்டிவிடு, அவனால் நடக்க முடியாமல் வேலைக்கு போக முடியாமல் செய்துவிடு, அப்போதுதான் நான் வீட்டை விட்டு வெளியே வர முடியும், நாம் ரகசியமாகச் சந்தித்து உல்லாசமாக இருக்கலாம் என்று கூறியிருந்தாள். இந்த ஆடியோவை கேட்ட செந்தில்குமார் மருத்துவமனையில் தேம்பித் தேம்பி அழுதார். என் மனைவியே எனக்கு இப்படி ஒரு துரோகம் செய்துவிட்டாளா? சின்ன வயதில் தாய் தந்தையை இழந்த நான், மனைவி, மகளைத் தவிர வேறு உலகமே இல்லாமல் வாழ்ந்தேன். அவளே என்னை கொலை செய்ய திட்டமிட்டாளா என்று கதறினார். அங்கிருந்த போலீஸ்காரர்கள் கூட கண் கலங்கினார்கள். இறுதியில் வைஷ்ணவியும் வெங்கடேஷும் அவனுடைய நண்பனும் கைது செய்யப்பட்டனர். இந்த சம்பவம் குறித்த உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பிரிவில் பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.